ஹாய் குட்டீஸ்! இன்னைக்கு நம்ம ஒரு கதை பார்க்க போகிறோம். ஒரு எறும்பும் ஒரு வெட்டுக்கிளியும். கிராஸ் ஹோப்பர்னு சொல்லுவோம்ல இங்கிலீஷில். எறும்புக்கு என்ன சொல்லுவோம்? ஆண்ட். அந்த ரெண்டும் பற்றி தான் ஒரு கதை. ஒரு அழகான காடு, நிறைய பட்டாம்பூச்சிங்க, இந்த மாதிரி பழம், பூக்கள், தண்ணி, குளம், இந்த மாதிரி நிறைய இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட். அங்கே பார்த்தீங்கன்னா நல்ல சம்மர் சீசனில் எப்படி கிடைக்கும்? நிறைய பழங்கள் இருக்கும், நிறைய பூக்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஆனால் ஒரு காட்டில் நம்ம இந்த எறும்பும் கிராஸ் ஹோப்பரும் இருக்குது. அதில் நிறைய உங்களுக்கே தெரியும், நிறைய நிறைய மற்ற அனிமல்ஸும் இருக்கும் இல்லையா? கிராஸ் ஹோப்பர் இருக்குது, பட்டாம்பூச்சி இருக்குது, மான் இருக்குது, மயில் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ நம்ம இந்த எறும்பு என்ன பண்ணுதுன்னா, தன்னை விட பெரியதான ஃபுட்டு, அதாவது அரிசி, பருப்பு, அந்த பழங்களுடைய அந்த சின்ன பார்ட்டு இதெல்லாம் தூக்க முடியாமல் தூக்கிட்டு, தன்னை விட ரொம்ப வெயிட்டானதை அப்படியே தூக்க முடியாமல் தூக்கிட்டு, தனக்குன்னு ஒரு வீடு இருக்குது. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆண்ட் ஹில். அதாவது அந்த எறும்பு புத்துன்னு சொல்லுவோம். அதில் கொண்டு போய் இந்த ஃபுட்டை கொண்டு போய் சேகரித்து வைக்கிது. அது வந்து எதுக்கு அப்படி பண்ணுதுன்னா, இந்த வேனற்காலம் முடிஞ்ச உடனே மழைக்காலம் வரும். மழைக்காலம் வரும்போது அந்த எறும்புனால வெளியில் வர முடியாது. ஏன்னா மழை வந்துச்சுன்னா அந்த தண்ணியிலே அடிச்சுட்டு போயிடும் தானே. சின்னது தானே, இது இன்செக்ட் தானே. அதனால் இது என்ன பண்ணும்? வெயில் இருக்கும்போதே நிறைய அரிசி, பருப்பு, தேங்காய், பழம் இதெல்லாம் சின்ன சின்ன பார்ட்டாக எடுத்துகிட்டு போய் அதனுடைய ஆண்ட் ஹில்லில் போய் அது பத்திரப்படுத்தி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இதே டைமில் நம்ம கிராஸ் ஹோப்பர், நம்ம வெட்டுக்கிளி என்ன பண்ணுதுன்னா, டிங்குட்டுக்குன்னு நல்லா விளையாடுது. அன்னைக்கு கிடைக்கிற ஃபுட்டு அன்னைக்கே சாப்பிட்ருது. அது மழைக்காலம் வரும் அந்த மாதிரிலாம் அது யோசனையே பண்ணுறதில்ல. நல்லா விளையாடுறது, பட்டாம்பூச்சி மாதிரி பறக்குது. கார்டனில் போய் நல்லா அந்த பூ மேலே எல்லாம் உட்காந்து நல்லா விளையாடுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த சம்மர் சீசன் முடிஞ்சு ரெய்னி சீசன், மழைக்காலம் ஆரம்பிச்சிடுச்சு. மழை வந்தால் உங்களுக்கே தெரியும் தானே, அதுக்கு சாப்பாடே கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா மழை நல்லா பெய்யறதுனால அதுக்கு வந்து வெட்டுக்கிளிக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து அப்போ தான் அது அந்த கிராஸ் எல்லாம் கட் பண்ணி சாப்பிடும். அந்த மாதிரி பண்ண முடியல அதனால. ஏன்னா மழை வருது. அப்போது இது போய் அந்த எறும்பு வந்து இதோட ஃப்ரெண்டு எறும்புக்கிட்ட போய் சொல்லுது, இந்த மாதிரி எனக்கு பசிக்குது, எனக்கு வந்து ஃபுட்டே இல்லை, அப்போ நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த எறும்பு என்ன பண்ணுது, நீ கவலையே படாத, நான் நிறையா சாப்பாடு வந்து சேகரித்து வச்சுருக்கேன். நீயும் இதே மாதிரி சம்மர் சீசனில் உட்காந்து விளையாடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட்டை வந்து சேர்த்து வச்சுக்கோ. அப்போ தான் வந்து உனக்கு ரெய்னி சீசனில் உனக்கு பசிக்கு வரும்போது சாப்பிட முடியும் அப்படிங்கிற ஐடியாவை இந்த எறும்பு வந்து சொல்லி கொடுக்குது நம்ம கிராஸ் ஹோப்பருக்கு, வெட்டுக்கிளிக்கு. அன்னையிலேருந்து வெட்டுக்கிளி என்ன பண்ணுது, கரெக்டாக அதுக்கு வேணுங்கிறதெல்லாம் சேகரித்து வச்சு பின்னாடி ஃப்யூச்சருக்கு எப்படி நம்ம நடந்துக்கணும், நம்ம வந்து இப்போ மட்டும் நல்லா சந்தோஷமாக இருந்தால் மட்டும் பத்தாது, வருங்காலங்கள்லையும் நமக்கு பசி இல்லாமல், தாகம் இல்லாமல், சிரமம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த எறும்பு ஒரு ஃப்ரெண்டுனால நல்ல ஒரு பாடம் சொல்லி கொடுத்துருக்கு. அதை வந்து இந்த கிராஸ் ஹோப்பர் புரிஞ்சுக்கிட்டு அன்னையிலேருந்து இது என்ன பண்ணுது, எறும்பு மாதிரியே நல்லா விளையாடவும் செய்யும், நல்ல ஃபுட்டும் கேதர் பண்ணுது, நல்ல சந்தோஷமாக அந்த எறும்பு கூட அது தன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை அது அப்படியே தொடருது. ஸோ நம்ம இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நமக்கு எந்தெந்த சீசனில் என்னென்ன கிடைக்குதோ அதை நம்ம சாப்பிடவும் செய்யணும், அதை நம்ம சேகரித்தும் வைக்கணும். ஃப்யூச்சருக்கு நமக்கு மழை வரும்போதோ, இல்லை வேறு ஏதாவது நம்ம பிரச்சனைகள் வரும்போது அதுலேருந்து நம்ம அதில் சிக்காமல் வெளியில் வர்றதுக்கு நம்ம பார்க்கணும். ஓகே குட்டீஸ், பை.